நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ சின்ன வயசுல இருந்தே என்னுடைய இந்த முடி மேலேயே ஒரு கண்ணா இருக்க. இப்ப இந்த உன்னோட கூட்டாளி இதுவும் இப்ப உன் கூட சேர்ந்துருச்சு. ஆனா உங்களுடைய கூந்தலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம்லாம் இல்ல, பகை இருக்கு. பகைன்னு சொல்லு. யோசிச்சு பாரு, ஞாபகப்படுத்தி பாரு பாஸ்கர். ஏன் வெளியே வர மாட்டேங்குது? இனி இந்த இடத்துல முடி வளரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அட கடவுளே, இதான் விஷயமா? அதனாலதான் இவன் என்ன திரும்ப திரும்ப சபையை விட்டு வெளியில தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்கானா? சின்ன வயசுல நடந்தது உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கா? என்ன நம்புங்க, என்னோட மனசுல உங்க மேல எந்த ஒரு கெட்டனமும் இருந்ததில்ல, இப்பவும் இல்ல. இன்னொரு விஷயம், இது என்னோட கூட்டாளிலாம் இல்ல. ஆஹா, இப்ப நான் உன்னோட கூட்டாளியும் கிடையாதா? சித்தப்பா, நான் உங்களை பத்தி சொல்லல, நான் இந்த பறக்கிற ஜோதிடரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவா? உன்கிட்ட எந்த ஒரு நல்ல குணமும் இல்ல, ஆனா உன்னுடைய முடி, உன்னுடைய இந்த முடி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பயன்படுத்துற? நீங்க இவ்ளோ பாசமா கேட்கறதுனால நான் சொல்றேன். மூலிகைகள் கலந்த சீயக்காய், அப்புறம் வாதுமை எண்ணெய், நீங்களும் போட்டு பாருங்க. ஓ, அப்படியா? மகாராஜா, முடியிலேயே மூழ்கி இருக்க போறோமா இல்ல மயிலிறக பத்தி விசாரிக்க போறோமா? மந்திரியாரே, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் அந்த மயிலிறக வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்திருந்த, அது திருடு போறது எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ரொம்பவே அவமானமான விஷயம். சரியா சொன்னீங்க, நானும் அதே தான் கேக்குறேன். வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்து அந்த மயிலிறகு இங்க திரும்பவும் எப்படி வந்தது? வந்தது எந்த சதி திட்டத்தால அது அந்த பானைக்குள்ள விழுந்தது? விழுந்தது அப்புறம் எப்படி திருடு போச்சு? நடந்த இந்த எல்லா சம்பவத்துக்குமான பதில் யார்கிட்டயாவது இருக்கா? பதில் இருக்கு. அந்த பதில சொல்றவங்களும் இங்கதான் இருக்காங்க. பதில் சொல்லு பண்டிதனே. அந்த மயிலிறகு எப்படி திருடு போச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். திரும்ப எப்படி வந்தது? இப்ப அது எங்க இருக்கு? ஒரு முறை பாதாள உலகத்திலிருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா அதனால என்னோட வலையிலிருந்து நீ நிரந்தரமா தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம் ஆகாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அத பாஸ்கர், இதுதான் சதியான நேரம். யாது திருநாங்கன்னு சொல்லிட்டு. சித்தப்பா அமைதியார். மயிலிறகு தான் திருடு போயிருக்கு. நீ இப்படி கவலைப்படுற அளவுக்கு உன் மணி ஒன்னும் திருடு போகல. ஆனா என்னோட உயிரோ இங்க ஆபத்துல தானே இருக்குது. சதி, நீ சொல்ல மாட்ட, நானே சொல்லிருந்தேன். அந்த மயில் இதற்கு
மந்திலியாரே, மயிலதுக்கு திருடு போனப்போ நானும் அங்கதான் இருந்தேன். முகமூதி போட்டுட்டு வந்த ஒரு பெண்ணை அங்க பார்த்தேன். அப்பதான் அவங்க பாஸ்கர் மேல போய் மோதிட்டாங்க. அப்ப அவங்க முகத்தை விலகிச்சு. பாஸ்கர், ஆனா என்னால அப்ப அவங்க முகத்தை பார்க்க முடியல. ஆனா உறுதியா சொல்ல முடியும், அவங்க ஒரு பெண்மணி தான். பெண்ணா? எந்த பெண்? நான் தான் இந்த விஷயத்தை சமாளிச்சு ஆகணும், இல்லைன்னா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வந்துடலாம். பெண்ணா இல்ல மகாராஜா, அது ஒரு கொள்ளக்காரன். இல்ல, நான் தெளிவா பார்த்தேன், அவங்க பெண் தான். தெளிவா சொல்லுங்க, கொள்ளக்காரங்களா இல்ல பெண்ணா? ஒருத்தவங்களோட முகமே தெளிவா தெரியலன்னும் போது அதை எப்படி சொல்ல முடியும்? நான் தான் தெளிவா சொல்லுதல்ல, அது ஒரு பெண் தான். அப்படின்னா இதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு ஒரு பெண், இன்னொன்னு கொள்ளக்காரங்க. ஐயோ, அப்பதெல்லாம் இல்ல, நான் உறுதியா சொல்றேன், அது ஒரு பெண் தான். குழப்பாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. என்ன பண்றது? இவங்க கிட்ட என்ன சொல்றது? சொல்லு. ஞாபகம் இல்ல. சொல்லு. வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பெண் கொள்ளக்காரி, முகம் மூடி இருந்தது. இந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு கொள்ள கூட்டம் தான் இருக்காங்க, மூஷ கூட்டம். அப்படின்னா அந்த மூஷ கொள்ளக்கார கூட்டத்தோட தலைவர் ஒரு பெண்ணா? மன்னிச்சிடுங்கப்பா, இன்னைக்கு என்னால எங்க அம்மா ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அந்த மூஷக் தான் உன்னோட எஜமானியா? நீங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தானே? இப்ப உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பி வருதா? இப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க. அந்த மயிலரகு எங்க இருக்கு? இப்ப அந்த மூஷக் எங்க இருக்கா? மகாமந்திரியாரே, நான் உண்மையை தான் சொல்றேன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. மகாராஜா, இவனோட உண்மையான அடையாளம் என்னங்கிறது இப்ப முழுமையா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிய வேண்டியது இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை கடுமையான தண்டனை மூலமா தான் வெளியே கொண்டு வர முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க மந்திரியார் அவர்களே. இவனுக்கு தண்டனை கிடைச்சாகணும். அந்த தண்டனை என்னன்னா, இவனுடைய முடி வெட்டப்படணும், முழு தலையும் மொட்டை அடிக்கப்படணும். அது எனக்கு அன்பளிப்பா தரப்படணும். அதுக்கப்புறம் இவனுடைய மொத்த முடியும் எனக்கு சொந்தமாயிடும். அதை என் தலையில சூடிப்பேன். அதுக்கப்புறமா இவங்களை பலிமேடையில ஏத்திடுங்க. சரிங்க மந்திரியாரே. மகாராஜா, எங்களை பலிமேடையில ஏத்துறதுனால அந்த மயிலிறகு உங்களுக்கு கிடைச்சிருமா என்ன? இப்ப அந்த மயிலிறகு கிடைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது நான் மட்டும்தான். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வாக்கு கொடுக்கறேன். அந்த மயிலிறக திரும்ப தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். நான் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அந்த மயிலருக நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சரி, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஆனா அந்த மயிலருக மட்டுமில்ல, அந்த மூஷக்கையும் கூட கூட்டிட்டு வந்தாகணும், அதுவும் உயிரோட. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணுங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆனா இவ்வளவு குறைவான நேரத்துல எப்படி பண்ணணும்னு தான் எனக்கு புரியல. உனக்கு எவ்வளவு அவகாசம் வேணும்னு சொல்லு. குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 3 நாளாவது வேணும். சரி, அவகாசம் தர. 3 நாள்ல என்ன ஆயிட போகுது? என்ன மந்திரியாரே, சரிதானே? மகாராஜா என்ன சொல்லிட்டு இருக்காரு?
அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னோட மகன் 3 நாள் பசியோட இருக்க போறாளா? ஞாபகம் இருக்கட்டும், 3 நாள் தான். 3 நாளைக்கு அப்புறம் 4வது நாள் வரும். ஆனா அன்னைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. நீ இங்க திரும்பி வர்ற வரைக்கும் உன்னோட இந்த 2 கூட்டாளிகளும் எங்க கிட்ட கைதிகளா இருப்பாங்க. அப்புறம் நகுஷும் கூட முழு நேரம் கூட இருப்பான். 3வது நாளோட கடைசி பொழுதுக்குள்ள நீ ஒருவேளை திரும்பி வரலன்னா அப்புறம் நகுஷ் உன்னை சிறப்புடிச்சு எங்க கிட்ட கூட்டிட்டு வருவான். அதுக்கப்புறம் நீங்க 3 பேரும் வைகுண்ட யாத்திரைக்கு ஒன்னா சேர்ந்து புறப்படலாம். சரியா? புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அம்மாவை காப்பாத்தினா இந்த கிளியும் சித்தப்பாவும் இறந்துருவாங்க. இவங்களை காப்பாத்தணும்னா நான் என் அம்மாவை மரண வாசல்ல தள்ளிவிட வேண்டியதா இருக்கும். கடவுளே, எப்படிப்பட்ட தர்ம சங்கடம் இது! வீரர்களே, இந்த வீட்டுக்குள்ள வர்ற வழி, வெளியில போற வழி, எல்லா வழியிலையும் காவலுக்கு நில்லுங்க. மனிதர்களோ இல்ல விலங்கோ உங்க பார்வையில இருந்து யாரும் தப்பிச்சிடக்கூடாது. போங்க. பாஸ்கர், பாஸ்கர், வெங்கடேஸ்வரா, 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 நீங்க இருந்து ஒழுங்கா திரும்ப போயிட்டு எத்தனை தடவை சொன்னேன். ஆனா நான் சொல்றதை எதையுமே கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ண மாதிரி இருக்கு. எப்பவும் இப்படி வாய் மேல கைய வச்சு என்ன அமைதிப்படுத்திடலாம் நினைக்காத பாஸ்கர். வைத்தியரோட மகள் காந்தாவா? உனக்கு இவனை எப்படி தெரியும்? பாம்பு கொத்திடுச்சா என்ன? உன்கிட்டதான் கேக்குறேன், சொல்லு. வெங்கடேஸ்வரா, இங்க வந்து மாட்டிக்கிட்டே காந்தா. நீங்க கொஞ்சம் வாங்கல, வாங்க வாங்க. உங்க கூட இருந்து இவனை கண்காணிக்க சொல்லி மகாமந்திரியார் எனக்கு கட்டளை இட்டிருக்காரு. மந்திரியார் உனக்கு எதுக்காக கட்டளை இட்டாரு? வெங்கடேஸ்வரா, இது ஒரு ரகசிய கட்டளை. அது வழங்குறவங்களுக்கும் வழங்கப்பட்டவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஓ, அப்படியா? உனக்கு இவனை எப்படி தெரியும்? சின்ன வயசுல இவன் என் நண்பனா இருந்திருக்கான். இவன் குருகுலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க ஒன்னா விளையாடிட்டு இருந்தோம். அதான் மகாமந்திரியார் என்கிட்ட உண்மையை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. ஒருவேளை இவன் அந்த மயிலரக இவன்கிட்டயே ஒளிச்சு வச்சிருக்கலாம்ல. என்ன? இத உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த அளவுக்கு இவன் பொய் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இவன் மூச்சு விடுறதை விட அதிகமா பொய்களை தான் சொல்லிட்டு இருப்பான். இப்படி நம்ம அதிகமா பேசிட்டு இருந்தோம்னா நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துரும். இப்ப நீங்க வெளியில போங்க, நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். உனக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே என்ன கூப்பிடு. சரி சரி, போங்க போங்க. நீ உளவாளியா? மகாமந்திரியின் ரகசிய கட்டளைகளை நிறைவேற்றுறவளா என்ன? எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை அப்படியே சொல்லிட்டேன். அதை விட இப்ப நீ ஒழுங்கா சொல்லு, அந்த மயிலரகு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா என்ன திட்டம் வச்சிருக்க? வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய குழப்பம், ஒரு கேள்வி இப்ப என் முன்னாடி இருக்கு காந்தா. இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. வெங்கடேஸ்வரா, ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நேரடியா நீ எப்பதான் பதில் சொல்ல போறியோ? அப்படி என்னதான் குழப்பம் நேரடியா சொல்லு. காந்தா, எந்த கொள்ளக்காரங்களோட தலைவி கிட்ட இருந்து நான் அந்த மயிலிறக திரும்பி வாங்கணுமோ
யாரை பிடிச்சு அந்த மந்திரி கிட்ட நான் ஒப்படைக்கணுமோ அவங்க அந்த கொள்ளக்கார கூட்டத்தின் தலைவி மட்டும் இல்ல, என்ன பெத்தவங்களும் அவங்கதான். அதுக்கு அர்த்தம் கொள்ளக்காரங்களோட அந்த தலைவி என்னுடைய அம்மா காந்தா. அப்போ உன் அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிக்க போற? அதுதான் தெரியல. ஆனா ஒரு விஷயம் தெரியும், ஏதாவது ஒரு பொருள் இந்த வீட்டு கோயில்ல அம்மாவுக்கோ உபயோகமா இல்லைன்னா அம்மா அதை சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வந்துருவாங்க. அநேகமா அந்த மயிலரகியும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான், அவங்க எங்க போவாங்க, எந்த சந்தைக்கு போவாங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க திரும்பி வருவேன்னு வாக்கு கொடுத்திருந்தீங்கல்ல, அப்ப ஏன் இன்னும் வரவே இல்ல? சாரதா, எனக்கு தெரியும் நீங்க ஒரு சரியான சோம்பேறின்னு தெரியும். ஆனா வாக்க காப்பாத்த இவ்வளவு நாள் எடுத்துப்பாங்களா என்ன? இந்த முட்டாளுங்களோட இவ்வளவு வருஷத்தை கடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் திரும்ப ஒன்னா சேர்ந்துருவோம்னு பொறுத்துக்கிட்டேன். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைச்சா பயமா இருக்கு. புத்திங்கிறது இப்போ உனக்கு அதிகமா தேவைப்படுது. தேவைப்படதானே செய்யும். எல்லாத்தையும் நீங்களே கொண்டு போயிட்டீங்களே. சூழ்நிலை எவ்வளவு சிக்கலானதா இருந்தாலும் சரி, ஆனா ஒரு மனைவி எல்லா பழியும் கணவன் மேல போடுறத மட்டும் மறக்கிறது இல்ல. என்ன சரி இத சொல்லு, நீ இப்ப பழைய சாரதாவா இருந்திருந்தா இந்த மயிலரக என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப? யோசி. உபயோகம் இல்லாத பொருட்களை நீ என்ன பண்ணுவ? சந்தைக்கு போய் வித்துடுவேன். இந்த மயிலிறகு கொண்டு போய் வித்தனா எனக்கு அது மூலமா பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நான் என்னோட குடும்பத்தை தேடுறது சுலபமா இருக்கும். பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா, பிரமாதம். சாரதா, 7 வாக்குறுதிகளால இணைஞ்ச 7 ஜென்ம பந்தம் நம்முடையது. ஞாபகம் இருக்கட்டும், நீ என்ன பிரிஞ்சு தூரமா இல்ல. ஆனா இப்ப நான் போயாகணும். என்ன நம்பு, நான் திரும்பி வருவேன். கண்டிப்பா வருவேன் சாரதா. எல்லாம் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடுச்சு. நான் நாளைக்கே பழைய சந்தைக்கு போய் அந்த மயிலிறக வித்துடுவேன். பழைய சந்தை? புது சந்தையில ராஜ்யத்தின் அதிகாரிகள் நிறைஞ்சிருப்பாங்க. அதனால திருட்டு பொருளை விற்க அவங்க அந்த பழைய சந்தைக்கு தான் போவாங்க. இந்த மாதிரியான பொருட்களை அங்க விற்கிறது சுலபமா இருக்கும். இப்ப நம்மளும் வாடிக்கையாளர்களா அங்க போய் பார்க்கணும். அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் இருக்கிற ஒரே வழி. ஆனா இத பண்றதுக்கு நமக்கு செல்வம் தேவைப்படுமே. காந்தா, ஒரு உதவி பண்ண. நீ சீக்கிரமா தாத்தா கிட்ட போய் அவர்கிட்ட செல்வத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு. வா, உள்ள போ. கண்டிப்பா விடுவிச்சிடுறேன். முதல்ல அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து மயிலிறக திருப்பி கொண்டு வந்துடட்டும். அவனையும் அதுக்கப்புறம் உங்களையும் இந்த வாழ்க்கையின் பிடியிலிருந்து நிரந்தரமா விடுவிச்சிடுறேன். புரியுதா? இதுக்கான விளைவு என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ என்கிட்ட
இருக்கல்ல, நாளையில இருந்து உனக்கு உணவு கிடையாது. வயிற்றுக்குள்ள உனக்கு எதுவும் போகலன்னா நீ தானா வழிக்கு வருவ. கதவை மூடுங்க. பாஸ்கர் தான், ஆனா லாமா இல்லையே. அந்த மயிலெதுக அவனால திரும்ப கொண்டு வர முடியுமான்னு தெரியலையே. நீ என்ன சொல்ற? பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மனைவி பாஸ்கரோட அம்மா சாரதா தான் அந்த மூஷக்கா. ஐயோ வெங்கடேஸ்வரா, பொறுமையா பேசுங்க. உங்களோட குருக்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாமே நாசமாயிடும். அட, அந்த முட்டாளுங்க எங்க கேட்க போறாங்க? அவனுங்க சிவனை நோக்கி தவம் இருக்கிற மாதிரி எங்கேயாவது நடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா பாஸ்கர் அவனோட அம்மாவை காலனுக்கு சமமான அந்த மோசமான மந்திரி கிட்ட ஒப்படைக்கணுமா? சிவ 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 சிவா. அவன் பண்டிதர் ராமாவோட மகன். ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பா கண்டுபிடிப்பான். ஆனா முதல்ல அவன் அவனோட அம்மாவை சந்திக்க ஆவலா இருக்கான். அவங்க அந்த மயிலரக பழைய சந்தைக்கு கொண்டு வந்து விக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறான். அதனால பாஸ்கர் ஒரு வாடிக்கையாளரா அவங்கள போய் சந்திக்க விரும்புறான். நல்ல யோசனை தான். இப்ப இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா அவனுக்கு செல்வம் தேவைப்படும் அவன் நினைக்கிறான். அந்த செல்வத்தை ஏற்பாடு பண்ணி தர போறது நீங்க தான். நானா? நான் எப்படி ஏற்பாடு பண்றது? நான் அந்த பழைய ராஜகுருவெல்லாம் இல்ல. நான் எங்க இருந்து கொண்டு வர்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். பாஸ்கருக்கு மட்டும் ஒருவேளை செல்வம் கிடைக்கலனா அவனால அவன் அம்மாவை பார்க்கவே முடியாது. நான் என்னோட சித்து வேலைகளை எல்லாம் நிறுத்தினது என்னவோ உண்மைதான். ஆனா அதை மறக்கவெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாம மறுபடியும் எனக்கு என்னோட சித்து வேலைகளை பயன்படுத்த இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பண்றேன், கண்டிப்பா பண்றேன். போய் பாஸ்கர் கிட்ட சொல்லு, செல்வத்தை ஏற்பாடு பண்றத நான் பாத்துக்கிறேன்னு. நன்றி தாத்தா. தாத்தான்னு கூப்பிடாதையே, எனக்கு என்ன வயசாயிடுச்சு. சரி சரி சரி. உன்னை கண்காணிக்கிறதுக்காகவே இந்த தீபமும் ஏன் கூடவே இந்த இரவு முழுக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வெளிச்சம் இருந்தா எனக்கு தூக்கம் வராதே. என்ன? என்னையா பண்றீங்க? எனக்கு இவ்வளவு பக்கத்துல இப்ப என்ன என் தூக்கத்துக்குள்ள நுழைஞ்சு என் கனவுகளையும் கண்காணிக்க போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, சும்மா பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்க? இந்த கம்பள நான் இல்லாம தூங்குதா இல்லையாங்கிறதையா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? இல்ல, சும்மா தான் பார்த்தேன். அந்த மயிலிறக திரும்பி கொண்டு வர்றதுக்காக நீ என்ன பண்ண போறன்னு பாத்துட்டு இருந்த. அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எது இப்படியா? நல்ல தூக்கத்துல கனவு கண்டுகிட்டே வா. ஐயோ இல்ல, தனியா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் தலைமையில நின்னு இதே மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா
எப்படி யோசிக்க முடியும்? தயவு செஞ்சு வெளியில போங்க, எனக்கு கொஞ்சம் தனியா யோசிக்க விடுங்க. நல்லா யோசி, ஆனா சீக்கிரமா, சீக்கிரம். இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இவன் இப்படியே என் நிழலா சுத்திக்கிட்டு இருந்தானா அப்புறம் நான் எப்படி வெளியில போறது? என்ன? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி, அந்த மயில் இறகு இருக்குல்ல, அத பத்தி கேளு. சரி, நீங்க போங்க. போங்க. பிரமாதம் பாஸ்கர், நல்லா படுத்து உருண்டுட்டு இருக்க போல. மயிலருக்க பத்தின கவலை இருக்கா இல்லையா? என்ன நினைக்கிற நீ? நான் யாரு? ஏதாவது பேயா? இல்ல ஏதாவது சின்ன தெய்வமா? இல்ல காத்துல அப்படியே மறைஞ்சு போற அளவுக்கு என்கிட்ட சக்தி ஏதாவது இருக்கா? கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு காந்தா. இவர் இங்க இருக்கிற வரைக்கும் நான் போய் எங்க அம்மாவை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணவே முடியாது. ஏன்னா இவன் அவங்கள பார்த்தாலே உடனே கைது பண்ணிடுவான். கூடவே புரிஞ்சுக்கோ, அப்படியே நான் ஏதாவது யோசிச்சு இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போறேன்னா இன்னும் வெளியில வீரர்கள் இருக்காங்க, அவங்க உடனே வந்து தகவல் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் திரும்ப அதே மாதிரி என்கிட்ட ஒட்டிப்பான், மகாதேவர் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி. எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தான் தெரியல. அந்த மகாமந்திரியால குறைவான காலத்திலே நீ விஜயநகரத்துல பிரபலமாயிட்ட. விஷயம் என்னன்னா, இப்ப எல்லா வீரர்களுக்கும் உன் அடையாளம் தெரியும். இல்லைன்னா நம்ம இங்க இருந்து வெளியில போகிறதுக்கு வேற ஏதாவது வழியை கூட யோசிக்கலாம். வீரர்களுக்கு என்ன அடையாளம் தெரியும்? ஆனா நான் ஒருவேளை என்னுடைய அடையாளத்தையே மாத்திட்டேனா அப்புறம் எங்க விரும்புறனோ நாங்க சுலபமா போயிடலாம். வெங்கடேஸ்வரா, நீ உன்னோட அடையாளத்தை எப்படி மாத்திப்ப? குருகுலத்துல நான் கத்துக்கிட்ட நாட்டிய கலை ஞானத்தை பயன்படுத்தி தான் அங்க நான் எல்லா விதமான அலங்காரங்களையும் சொடக்கு போறதுக்குள்ள போட்டு முடிச்சிருவேன். அப்படியா? என்னென்னலாம் பண்ணுவ? சொல்ல போனா நான் நிறைய வேஷங்களை போட்டிருக்கேன். ஆனா வானரம் தான் எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது. ஆனா நீ வானரமா மாறி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா உண்மையாவே நீ ஒரு வானரம் தானே. அதே முகம், அதே சேட்டை. சரி சரி, விடு விடு, விளையாண்டது போதும். ஆனா இந்த முறை வானரமா நடிக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வேற ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஆனா என்னவா? நான் என்னவா மாறணும்னு எனக்கு தெரியும். என்ன? நான் இத அப்படியே புடிச்சுக்கிறேன். இது திரும்ப பிரியாத அளவுக்கு நீங்க இத நல்லா ஒட்டிடுங்க. சரி தனி அவர்களே, நம்ம எவ்வளவு ஒட்டியிருக்கோம், இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமா என்ன? இன்னைக்கு நாம இத ஒட்டுறத பார்த்து மகாராஜா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும். நல்ல வாய்ப்பு. இந்த ரெண்டு முட்டாளுங்களும் இங்க உட்காந்து போலி முடிய ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் உள்ள போய் செல்வம் இருக்கிற பெட்டகத்தை காலி பண்ற வேலையை பார்க்கிறேன். நில்லுங்க, அசையாம அங்கேயே நில்லுங்க. எங்க போறீங்க முன்னாள் ராஜகுருவே? இல்ல, எங்கேயும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். எங்களை பார்க்க வந்தீங்களா? ஆமா, நீங்க எப்படி எங்களை பார்க்க வரலாம்? இப்படின்னு வந்துகிட்டு இருந்தேன். அது என்னன்னா, நீங்க இத சரி பண்ணி இந்த பக்கம் திரும்பிட்டீங்களா? அப்ப நான் அப்படியே உங்க கால் தடங்களை பின்தொடர்ந்துகிட்டே அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டேன். நான் இந்த பக்கம் திரும்பினதால நீங்க இப்படி திரும்பிட்டீங்க. எல்லாம் சுத்திடுச்சு. போதும், இங்க எங்களுடைய தலை சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு எங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, இனி நான் சுத்த விட மாட்டேன். சும்மா கையெடுத்து கும்பிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க.
இத ஒட்டுறதுக்கு நீங்க எங்களுக்கு இப்ப உதவி பண்ணுங்க, புரியுதா? சரிதான், முதல்ல நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம இத ஒட்டுறதுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இது எப்படி பிரிஞ்சதுன்னு யோசிங்க. மணி அவர்களே, இத பத்தி நாம யோசிக்கவே இல்லையே. அப்பப்ப கொஞ்சமாவது யோசிக்கணும். சரி, தனி ஐயா அவர்களே, சொல்லுங்க மணி அவர்களே. நீங்க எனக்கு இடது பக்கமா வந்து நில்லுங்க. இதோ இந்த பக்கமா வாங்க. சரி. இதோ இப்படி. முன்னாள் ராஜகுருவே, நல்லா பாருங்க. கிளி இந்த பக்கமா இருந்தது, நாங்க இந்த பக்கம் இருந்தோம். அப்போ எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்தது இது இந்த முடிதான். அப்ப நாங்க எங்களுடைய பலத்தை பயன்படுத்தி இதை இழுத்துக்கிட்டு இருந்தோம். மணி அவர்களே, சொல்லுங்க தனி ஐயா அவர்களே. பண்ணணும் பண்ணி காட்டுவோம். பண்ணி காட்டுவோம். இப்படி இழுங்க. இப்படி இப்படி இந்த பக்கம். அதை விடு, கொடு. இப்ப இந்த முடி இன்னும் 4 துண்டா பிரிஞ்சிருச்சு. ஆனா இவங்களோட கவனத்தை திசை திருப்பணும்னா இது மட்டும் போதாது. ஐயோ ஈஸ்வரா, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இதுக்கு மேல நீங்க பசைய வச்சு ஓட்டுனாலும் இது உறுதியா இருக்காது. இப்ப இது 4 துண்டா இருக்கிறது மட்டும் மகாராஜா பார்த்தாருன்னா உங்க மேல அவர் கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் கோவத்துல அவர் உங்க 2 பேரையும் 4 துண்டா வெட்டி போட்டுருவாரு. ஐயோ ஈஸ்வரா, இப்ப என்ன பண்றது? பண்ண என்ன இருக்கு? இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க. இப்ப விஷயம் இதுதானே. மகாராஜாவோட தலையில முடி இல்ல, அதனால அவருக்கு இந்த முடிய செயற்கையா செஞ்சு தலையில வைக்கணும். ஆனா அதுவே மகாராஜாவுக்கு தானாவே தலையில முடி வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது எப்படி? சாஸ்திரங்கள்ல நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. அது மூலமா முழுமையா முடியெல்லாம் கொட்டின தலையில கூட திரும்பவும் நம்மளால முடிய வளர வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை மகாராஜாவுக்கு தானாவே முடி வளர்ந்துருச்சுன்னா அதை பார்த்து அவரோட ஒவ்வொரு அங்கமும் சந்தோஷத்துல துடிக்கும். ராஜகுரு தனி அவர்களே, மகாராஜா. ராஜகுரு மணி அவர்களே, மகாராஜா, நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம். என் தலையில உள்ள முடிகளை என்ன சொல்லலாம். அப்புறம் என் தலையில எவ்வளவு முடிகள் இருக்கோ அவ்வளவு தங்க நாணயங்களை உங்களுக்கு அன்பளிப்பா தரேன். ஒருவேளை நாணயங்கள் குறைவா இருந்தா பக்கத்து ராஜ்யத்திலிருந்து கடன் வாங்குறேன். ஆனா உங்களுக்கான வெகுமதி கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு தங்க நாணயங்கள் கிடைச்சிச்சுன்னா ஜென்மத்துக்கும் நாம செல்வத்தை பத்தி எப்பவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. முன்னாள் ராஜகுருவே, முன்னாள் முடிய வளர வைக்கிறதுக்கான சிகிச்சை என்னன்னு சொல்லுங்க. யாரும் வராம பாத்துக்க. அடையாளத்தை மாத்தியாச்சு. ஆனா வெளியில நக்குஷும் வீட்டுக்கு வெளியில காவலர்களும் இருக்காங்களே. இப்ப எப்படி வெளியில போறது? தத்தாச்சாரியாரே, உங்களுக்கு இந்த வழிகளை தேட எதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு? பாருங்க, நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்? மகாராஜாவோட காணாம போன முடிய திரும்ப வளர வைக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடிக்கிட்டு இருக்கீங்க. மகாராஜாவோட முடி காணாம போயிருக்குன்னா அதுக்கான வழிகளும் காணாம போயிருக்கும் இல்லையா? அப்படிலாம் எப்படி நடக்க முடியும்? இப்ப நாங்க என்ன பண்றது? மகாராஜாவோட முடிதான் காணாம போயிருக்கு. மத்தவங்களோட முடியெல்லாம் இன்னும் காணாம போகல. மத்த எல்லாருக்குமே முடி இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட இன்னும் சில புத்தகங்களும் இருக்கு.
கிடைச்சிருச்சா? வழி கிடைச்சிருச்சு. இப்ப இந்த சிகிச்சையை ஆரம்பிக்கணும்னா அதுக்கான பொருட்களை நாம ஏற்பாடு பண்ணி ஆகணும். பச்சை மிளகாய், நிலக்கரி, அரளி விதை, வாதுமை ஓடுகள், இது எல்லாத்தையும் இணைக்க பாதரசம் வேணும். அப்புறம் இது எல்லாத்தையும் இடிச்சு பொடியாக்க உரல் வேணும். இப்ப இந்த செயல்பாட்டுல நாம உருவாக்க போற மருந்த மகாராஜா எப்பவும் மறக்கவே மாட்டாரு. அவர் தலையும் எப்பவும் மறக்காது. ஞாபகம் இருக்கட்டும், இந்த எல்லா பொருட்களையும் நீங்க எந்த அளவு சக்தியை பயன்படுத்தி முழு மனதோட நேர்மையா முழு அர்ப்பணிப்போட அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மருந்து சக்தி வாய்ந்ததாகவும் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கும். அப்ப ஆரம்பிங்க. இந்தாங்க, இடிங்க. இருங்க. மகாராஜோட தலையில திரும்பவும் முடி முளைச்சிடும் இல்லையா? எங்க வீட்டுக்கும் தங்க நாணயங்கள் வந்துரும் இல்லையா? வர போறதெல்லாம் இல்ல, இருக்கிறதும் காணாம போகுது. வரும், கண்டிப்பா வரும். ஏன் வராது? ஆரம்பிங்க. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், முதல்ல நீங்க இந்த 4 பொருட்களையும் ஒன்னா வச்சு இடிக்கணும். அதுக்கப்புறம் பாதரசத்தை கலக்கணும். எல்லாம் புரியுது புரியுது. சரி, உட்காருங்க. என்ன சத்தம் அது? அடடா, இந்த வெடிப்பு சத்தத்தை கேட்கும்போது நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமான மருந்து பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் ராஜகுருவே, உங்களுக்கு முன்னாடியே இந்த மருந்த பத்தி தெரியும்ல? சாஸ்திரங்களையே சந்தேகப்படுறீங்களா? இல்ல. அப்படின்னா பரவாயில்ல, நானே இப்ப இந்த மருந்த மகாராஜா கிட்ட கொண்டு போறேன். பல வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் வெகுமதியை வாங்கிக்கிறேன். சரி, அதை கொடுங்க கொடுங்க. இல்ல அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போவீங்க? இது நாங்க 2 பேரும் பண்ண மருந்து. இந்த மருந்த நாங்க தான் மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. மகாராஜாவுக்கு முடி வரப்போகுது. போயிட்டாங்க. இப்ப நானும் கிளம்புறேன். பாஸ்கர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் விலகி நடக்க முடியாதா? உன்னால கொஞ்சம் பார்த்து நடக்க முடியாதா? சரி சரி. ஏய், எங்க வேகமா உள்ள வர? நீரு, நான் பாக்குறேன். அது நக்குஷையா, பாஸ்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இவருக்கு அவனை தெரியும். எப்படி? ஏன்னா அவனோட அம்மா அப்பாவை இவருக்கு ஏற்கனவே தெரியும். சரிதான், அவங்க அம்மா அப்பாவை முன்னாடி இருந்தே தெரியுன்றதுக்காகவும் இப்ப இவர் இங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க? நான் தான் வர சொன்னேன். பாஸ்கரோட பொய் என்னன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அவன் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இவரால அவன் பொய் சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். அவனுதான் முன்னாடில இருந்தே தெரியுமே. அதனால ஆமா கண்டுபிடிக்க வை. பண்டிதனோட பொய்ய கண்டுபிடிச்சிடுங்க. ஞாபகம் இருக்கட்டும், மயிலிறக பத்தி தெரிஞ்சாகணும். சரி சரி, நீங்க வாங்க.
போங்க. இந்த அரபு நாட்டு காவலர்கள் எல்லாம் வர வச்சிருக்காரா மந்திரி? ஐயோ தாத்தா, நீங்களாவது என்ன தாத்தான்னு சொல்லாதீங்களே. எனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு. எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதை காப்பாத்திக்க உங்க சொல்றேன். ஆனா பாஸ்கர் தான் இப்படி எல்லாம் பேசுவான். அதனால நான் பாஸ்கர் தான். பாஸ்கர், இது பாஸ்கர் தான். ஆனா இப்ப நீ பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகனா இருந்து உன் அம்மாவை தேட வேண்டிய நேரம். அரேபிய குதிரை மேல சவாரி பண்றதுக்கான நேரம் இல்ல. ஐயோ தாத்தா, இப்ப அம்மா இங்க என்கிட்ட வரப்போறது இல்லல்ல. நான் தான் அவங்களை தேடி கண்டுபிடிக்க இங்க இருந்து வெளியில போய் ஆகணும். ஆனா எப்படி, எந்த திசையில போவேன்? ஏன்னா வெளியில எல்லா திசைகள்லயும் வீரர்கள் இருக்காங்க. ஓ, ஆமா 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 ஆமா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு நீ ஏன் இந்த வேஷத்துல இருக்கன்னு. என்ன இருந்தாலும் பாஸ்கர், நீயும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு குறைஞ்சவன் இல்ல. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. நகுஷம் அவரோட வீரர்களும் எந்த ஒரு அரபியரும் உள்ள வர்றத பார்க்கல. அதனால ஒரு அரபியர் வெளியில போகவும் விட மாட்டாங்க. பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு தீர்வு இருக்கு. முதல்ல இத புடி. நீ கேட்ட செல்வங்கள் இருக்கு. போதுமா? சரி, இப்போ எனக்கு அதுல ஒரு 2 கொடு. சரிதான் தாத்தா, 1 கொடுத்துட்டு 2 கேக்குற. அடே, உனக்கு புரியலையா? நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்கிட்ட இந்த அரேபிய ஆடைகள் இன்னும் இருக்கா? அதுல 2 எனக்கு கொடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.